அணு ஆயுத பரவல் தடை சட்டம் இது இருக்கிற வரைக்கும் தானே எங்களை போட்டு நீங்கள் அடிக்கிறீங்க. நாங்கள் இதை விட்டு வெளியில் வந்துட்டா அதுக்கு சில பிரிவுகள்லாம் ஈரானில் சட்டங்களாக வச்சுருக்கோம். அந்த சட்டங்களை மாற்றி நாங்கள் சில விஷயங்கள் செய்ய போகிறோம். அப்போது இந்த உலக நாடுகள் எல்லாமே எங்களை பார்த்து ஆச்சரியப்படும் அப்படிங்கிற விஷயத்த ஒரு நபர் சொல்லியிருக்காரு. யார் அவர்? இன்னொரு புறம் டைரக்டாக இஸ்ரேல் மேலே 2.0 அப்படிங்கிற அந்த வாரை இப்போ தொடங்க போகிறாங்களா ஈரான். அதற்கு முதல் கட்டமாக இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டரை தூக்குறதுக்கான வேலையை ஈரான் தொடங்கியிருக்காங்க. அது என்ன? இது எல்லாத்தையும் கடந்து தொடர்ச்சியாக ட்ரம்ப் வந்து இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகுவுக்கு ஆதரவாக சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தை, அவர் ஒரு போர் வீரர், காசாவினுடைய போரையும் பிணை கைதிகளையும் விரைவாக விடுவிப்பார் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ட்ரூ சோஷியலில் லாஸ்ட்டாக அவர் போட்ட மெசேஜை உங்ககிட்டையும் நான் சொல்கிறேன். இதை தாண்டி கமினி அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய முடிவு என்ன அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அதையும் சேர்த்து வச்சு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டா இல்லை நியூஸ் ரீடரா வரணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு. ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை. தியரிட்டிக்கல் அண்ட் பிராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும். தொடர்புக்கு 94493594 என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 94493594 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஈரானில் மொசாட்டுக்காக வேலை பார்த்த இந்தியர்கள் எண்ணிக்கை ஜாஸ்தியாக போயிட்டு இருக்கு. அவங்கள ஒரு வேனில் அப்படியே கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்து சில விஷயங்களை செய்கிறாங்க. செஞ்சு முடித்ததற்கு பிறகு அவங்க தூக்கிலேற்றப்படக்கூடிய காட்சிகள் அரங்கேறுது. இதை வெளியிட்டிருக்கிறது ஈரானுடைய IRGC அவங்களுடைய வெப்சைட்லேயே இந்த டீட்டெயிலை வெளியிட்டிருக்காங்க. இதில் சில இந்தியர்களும் இருக்காங்க அப்படிங்கிற அந்த ரிப்போர்ட் ஃபைலாக இருக்குது. எது எப்படியாக இருந்தாலும் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் அதை காட்சிப்படுத்தப்படுவது இல்லை. அதனால் அந்த தகவலை மட்டும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன் இஸ்ரேல்காரங்க இந்தியர்களை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க? இந்தியர்கள் அதிகமான அளவில் ஏன் இஸ்ரேலை நோக்கி போகிறாங்க? கட்டுமான வேலைகளுக்காக அதிகமான அளவில் போகிறவங்க அதற்கு அடுத்த மாதிரியாக காசு நிறையா சம்பாதிக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லி ஏமாந்து போய் மொசாட்டினுடைய வலையில் விழுந்து இப்போது ஈரானில் படுகொலை செய்யப்படக்கூடிய நிகழ்வுங்கிறது அரங்கேறிக்கிட்டு இருக்குது. ஸோ யாரை நம்பக்கூடாது உலகத்தில்? இஸ்ரேலில் இருக்கக்கூடிய சில குறிப்பிட்ட அந்த நபர்கள். அல் அராபியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் சேனல் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட் என்ன அப்படின்னா, ஈரான் செகண்ட் ரவுண்டுக்கு ரெடி ஆகிடுச்சு, செகண்ட் லெவல் ஸ்ட்ரைக்குக்கு ரெடி ஆகிடுச்சு. அதற்காக ஆயுதங்கள் எல்லாமே வந்து இப்போது சைனா கிட்ட இருந்தும் J-10C அப்படிங்கிறத வாங்கிட்டாங்க. 10க்கும் மேற்பட்ட விமானங்கள் வந்து ஈரானுள்ள தரையிறங்கியிருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஈரான் தன்னுடைய அடுத்த கட்ட போர் முறைக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த விவரம். ஸோ அதுக்கு முன்னோட்டமாக இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் கட்ஸ் இருக்கார்ல, அவர் தான் ரொம்ப பேசிகிட்டு இருந்தாப்புல. இப்போ அவரை தட்டி தூக்கிறதுக்கான வேலையை ஈரானுடைய ஸ்பை மூலியமாக செஞ்சுருக்காங்க. பட் ஸ்பை வந்து மாட்டிக்கிட்டார் அப்படிங்கிற தகவல் வெளியாக இருக்குது. அவருடைய வீட்டில் வந்து குறிப்பிட்ட சில எரிபொருட்கள் வந்து கைப்பற்றப்பட்டிருக்கு. அதை வச்சது வந்து ஈரானுடைய ஸ்பை அப்படின்னு சொல்கிறாங்க. எது எப்படியாக இருந்தாலும் கட்ஸ் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறார் அப்படிங்கிற தகவலும் வெளியாகிருக்கு. இப்படிப்பட்ட நிலையில் ஈரானுடைய அடுத்த கட்ட தாக்குதல் என்னவாக இருக்க போகிறது அப்படிங்கிற பெருத்த எதிர்பார்ப்பு இருக்குது. நியூயார்க்கில் இருந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் வரைக்கும் அமெரிக்காவினுடைய இடங்களும் பாதுகாப்பாக இருக்குமாறு அங்கே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஈரான் வந்து ஒரு தடவை அடிச்சிட்டாங்க, இழப்பீடுலாம் வந்து ட்ரம்ப்புக்கிட்டேருந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாயை உலகத்திலிருந்து வெளியில் வந்துட்டு உள்ளுக்குள்ளே டீப்பாக என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது தான் IAEA மூலியமாக கொடுக்கக்கூடிய குடைச்சல், காசா மக்களை அடித்து ஈரானை காயப்படுத்தக்கூடிய நிகழ்வு, இது எல்லாமே ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து வந்து என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ண முடியும். அலி சம்கானி இவர் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறார் அப்படிங்கிற தகவல் வெளியாகிருக்கு. இவர் யார் அப்படின்னு கேட்டால் கமினியினுடைய மிக முக்கியமான ஆலோசகர். கமினி யாருன்னு கேட்டாதீங்க, ஈரானுடைய மதகுரு. அவர் தான் ஈரானுக்கான சுப்ரீம் லீடர். அப்படிப்பட்டவருடைய மிக முக்கியமான ஆலோசகரை தட்டி தூக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் சைட்லேருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. அது பொய் அப்படின்னு இப்போ நிரூபணமாயிருக்கு. இப்போது அந்த அலி சம்கானி அப்படிங்கிறவர் உயிரோடு எழுந்து வந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து இறந்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தது போல கட்டிட இடிபாடுகளிலிருந்து அவரை காப்பாற்றி கூட்டு வந்திருக்காங்க.
கமினி அவர்கள்ட்ட அவர் பிளெஸிங் வாங்கக்கூடிய காட்சிகள் அரங்கேறிக்கிட்டு இருக்கு. IAEAவினுடைய சர்வைலன்ஸ் கேமரா இவ்வளோ பெரிய கேமராவா அப்படின்னு கேட்குற அளவுக்கு ரொம்ப பெருசாக இருக்குது. அந்த கேமரா எல்லாமே ஈரானுடைய நியூக்ளியர் சைட்டில் வைக்கப்பட்டிருந்தது. ஸோ அந்த கண்காணிப்புக்காக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கேமராக்கள், யூஎன்லேருந்து கொடுத்த கேமராக்கள் எல்லாத்தையும் இப்போ ஈரான் அப்புறப்படுத்தியிருக்காங்க. அது IAEAவினுடைய தலைவர் வந்து கையில் வச்சிருக்கிறது மாதிரியான வீடியோக்களை இப்போ ஈரானியர்கள் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தூக்கிட்டு ஓடியா அப்படின்னு. அலி மௌசாவி இவர் யாருன்னா இங்கிலாந்துக்காக இருக்கக்கூடிய ஈரானிய தூதர். அவர் இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய எம்பிக்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாடி அவர் பேசுகிறாரு. இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டேட்மெண்ட்டு. இது இனிமேல் வரக்கூடிய காலங்களில் இந்த செய்தியை வச்சு அடுத்தடுத்து செய்திகள் அரங்கேறும். இதை நீங்கள் இணைச்சி பார்த்துப்பீங்க. சட்டப்பூர்வமான நாடு ஈரான். அது லண்டன் மாதிரி இது ஒன்றும் அரசர்கள் ஆளக்கூடிய நாடு அல்ல. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் ஈரானில் தலைவர்களாக இருக்காங்க. நாட்டு நலனுக்கு கேடு ஏதாவது ஒன்று வந்துச்சு அப்படின்னா பிரிவு 10 அப்படிங்கிறத நாங்கள் எந்த நேரத்துலையும் கையில் எடுப்போம். பிரிவு 10 என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, அணு ஆயுத பரவல் தடை சட்டத்திலிருந்து எந்நேரமும் வெளியில் வருவதற்கான வாய்ப்பு இறையாண்மை ஈரானுக்கு உள்ளது அப்படின்னு சொல்லுது. ஸோ ஈரானுடைய இறையாண்மையை காப்பாற்றணும் அப்படின்னா பிரிவு 10 பயன்படுத்தி அணு ஆயுத பரவல் தடை சட்டத்திலிருந்து வெளியே வருவது. ஸ்பேஸில் ஒரு குறிப்பிட்ட நாடுகள், குறிப்பிட்ட இடங்கள், இந்த குறிப்பிட்ட ஸ்பேஸ் இடத்தை தான் பயன்படுத்தணும். இது வந்து ஸ்பேஸ் டெக்னாலஜியில் அவங்க வைத்திருக்கக்கூடிய கொள்கை, கோட்பாடு, அது உலக நாடுகள் ஏற்றுக்கணும். அதில் நான் எதுவுமே உடன்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை உடச்செறிஞ்சு ஒருத்தன் செயல்படும் போது அந்த நாட்டுக்கு எதிராக எல்லா நாடுகளும் திரும்புவாங்க. இப்போ ஈரான் எல்லா நாடுகளுக்கும் எதிராக சவால் விடுத்திருக்காங்களா அப்படின்னு கேட்டால் அதான் உண்மை. அணு ஆயுத பரவல் தடை சட்டத்தில் இருந்து அவங்க வெளியில் போனாங்க அப்படின்னா ஒட்டுமொத்த உலக நாடுகளுமே ஈரானுக்கு எதிராக திரும்புவதற்கான வாய்ப்பு இருக்குது. யார் சொல்லியும் கேட்க மாட்டேன் அப்படின்னு செயல்படக்கூடிய வடகொரியாவினுடைய அதிபர் கிம் எப்படி இப்போ தனிமைப்படுத்தப்பட்டு கிடக்கிறாரோ அதே மாதிரியான ஒரு நிலை ஃபியூச்சரில் ஈரானுக்கு ஏற்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி இந்த 12 நாள் போரில் எந்தெந்த இடங்கள்லாம் ஈரானுக்கு எப்படி தாக்குதல் நடத்தப்பட்டது அப்படின்னு ஒரு ஆய்வு ஒன்று நடத்துகிறாங்க. அதில் டெக்ரான் மற்றும் ஹராஜ் இது எப்படி தாக்கப்பட்டதுன்னா, வடக்கு ஈராக் வழியாக வந்திருந்து மிசைல் வந்து தாக்குதல் நடத்துச்சு. எப்படி இஸ்ரேலுடைய அந்த மிசைல்ஸ் வந்து வடக்கு ஈராக் வழியாக வருது. எஸ்பகான் அண்ட் நடான்ஸ் பகுதியில் குறுகிய தூர ஏவுகணைகள் பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது 1000 குண்டு பயன்பாடு அப்படிங்கிறது அந்த இடத்துல நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே தாழ்த்தளமாக தான் வந்திருக்கு, மலைகளை தாண்டி வந்து இது வரலை. ஸோ இது வந்து தாழ்த்தளத்தில் வந்திருக்கக்கூடிய மிசைல்ஸ் தான் இதை பயன்படுத்தியிருக்காங்க. ஏன்னா ஈரானுடைய இயற்கை கட்டமைப்பு அந்த மாதிரி இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட நிலையில் அதற்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணி இதை அனுப்பிச்சிருக்காங்க. அதனால தான் ஈரானில் கொஞ்சம் அதிகமான அளவில் டேமேஜும் ஏற்பட்டிருக்கு. ஸோ ஃபியூச்சரில் இந்த பாதிப்புகள்லேருந்து நம்ம மீண்டு வர்றதுக்கு தான் கத்தாரையும் ஈராக்கையும் எச்சரிக்கக்கூடிய வகையில் ஒரு அட்டாக்கும் நடத்தி காமிச்சாங்க ஈரான். சிரியாவினுடைய தலைவர் அல்-ஷரா அவர் மீது கொலை முயற்சி நடத்தியிருக்காங்க. யார் என்ன விவரங்கிறது தெரியல. பட் இஸ்ரேலுக்கும் சிரியாவுக்கும் இடையில் கோலன் குன்றுகள் ஒப்பந்தம், முழுவதுமாக கோலன் குன்றுகளை இஸ்ரேலுக்கு தாரை வார்த்து கொடுக்க போகிறேன் அப்படின்னு அல்-ஷரா சைட்லேருந்து சொன்னதில் இருந்தே அவரை எப்படியாவது கொலை செய்து விட வேண்டும் என்று சிரியாவில் இருக்கக்கூடிய ஈரானிய புரட்சி படைகள்னு சில பேர் இருக்காங்க. அவங்க இப்போ துடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தி வெளியாகுது. கூடிய சீக்கிரம் வந்து HTS குழுவினுடைய தலைவராக போட்டு சொல்லிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகளும் வலம் வருது. அப்படி ஒரு நிகழ்வு நடந்ததுன்னா மறுபடியும் சிரியாவில் ஒரு பெரிய போர் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. உலகம் முழுவதும் இந்த பாப் இசை கலைஞர்கள் அப்படிங்கிறாங்கல்ல, அவங்க யாருக்கு ஆதரவாக இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவிலான விஷயம். அதே மாதிரி பாப் வைலன் அப்படிங்கிற நபர் இங்கிலாண்டை சேர்ந்தவர். அவர் ரொம்ப பெரிய அளவில் ரசிகர்களை கைவசம் வச்சிருக்காரு. ஒரு 10 லட்சம் மக்கள் ஒன்றாக சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து அவர் பாடிய பாடல்கள் வந்து அப்படிங்கிறது பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான குரலாக இருக்குது. அதனால் மக்கள் ரொம்ப எழுச்சியோட பாலஸ்தீனத்தினுடைய சுதந்திரத்துக்காக குரல் கொடுக்குறாங்க. இஸ்ரேலை டேமேஜ் பண்ணி அவர் பாடக்கூடிய காட்சிகள் ரொம்ப பெரிய அளவில் வைரலாக ட்விட்டரில் சுற்றிக்கிட்டு இருக்கு. எப்பயுமே ட்ரம்பினுடைய அந்த மெயில் அப்படிங்கிறதும் சரி, அவருடைய சோஷியல் மீடியா பேஜில் ட்ரூத் சோஷியலில் அவர் போடக்கூடிய விஷயங்களும் உலகம் முழுவதும் விவாதத்துக்கு உட்படுத்தப்படும். அந்த வகையில் இப்போ அவர் போட்டிருக்கக்கூடிய போஸ்ட்டு, இஸ்ரேலிய பிரைம் மினிஸ்டர் நெதன்யாகு அவர் வந்து ஒரு சிறந்த போர் வீரர், அவரை போய் நீதிமன்ற அறையில் உட்கார வச்சு விசாரணை நடத்துறது. இப்போ ஊழல் வழக்கில் வந்து விசாரணை நடந்துகிட்டு இருக்கு இஸ்ரேலி சுப்ரீம் கோர்ட்டில். அப்படி அவர் ஊழல்வாதி அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, அவரும் அவருடைய மனைவியும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா ஜெயிலில் போய் கழிதிங்கணும், நம்ம ஒரு பாஷையில் சொல்ல போனால். அப்படி ஒரு நிகழ்வு நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ட்ரம்ப் இப்போ குரல் கொடுக்குறாரு. ஸோ ஒரு போர் வீரரை கொண்டு போய் நீங்கள் சிறையில் அடைப்பது ஏற்புடையதல்ல. அவர் இஸ்ரேலிய மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்காக சில முடிவுகள் எடுக்க போகிறாரு. காசாவில் போர் நிறுத்தம் செய்ய போகிறாரு.
பிணைய கைதிகள் எல்லாரையும் விடுதலை செய்வதற்கான முயற்சியில் இப்போ அவர் ஹமாஸோடு ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு. அப்படிப்பட்டவரை சிறையில எல்லாம் அடைச்சிடாதீங்க அப்படிங்கிற ரெக்வஸ்ட்டை இஸ்ரேலுடைய நீதிமன்றத்துக்கு ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்காரு. காசாவுக்கு அனுப்பக்கூடிய எய்டு பொருட்களையும் கலப்படம் நிறைந்ததாக இருக்குது. ஒரு மாவு மூட்டையை தூக்கிட்டு வரக்கூடிய சிறுவன் வந்து ஆசையாக அதை திறந்து பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அதில் மணல் இருக்குது. மணலுக்கு உள்ளே வந்து இத்தினோண்டு பருப்பு மட்டும் இருக்குது. அப்போது ஒரு கை நிறைய மண் இருக்குது, அதில் 4-5 பருப்பு மட்டும் இருந்ததுன்னா மண்ணை கீழே போட்டுட்டு அதில் இருந்து பொறுக்கி 4-5 பருப்பை மட்டும் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு அந்த சிறுவன் தள்ளப்பட்டிருக்கான். ஒரு குழந்தை பார்க்கும்போது வந்து என்னுடைய அண்ணாவுக்கு சாப்பாடு வேணும், எங்களுக்கு சாப்பாடு வேணும், யாராவது சாப்பாடு கொடுங்கன்னு தட்டை தூக்கிட்டு அலையக்கூடிய காட்சிகள் அரங்கேறுது. நம்மெல்லாம் வந்து இங்கே வீடு கட்டணும், வாசல் கட்டணும், பெரிய பணக்காரன் ஆகணும், நம்ம குடும்பம் மட்டும் நல்லா இருக்கணும், அடுத்தவன்லாம் எப்படி இருந்தால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு யாரை பற்றியும் எந்த கவலையும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த நிலையில் ஒரு பிஞ்சு குழந்தை சாப்பாட்டுக்காக காசாவில் எவ்வளோ கஷ்டப்படுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, குறைந்தபட்சம் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் மீதி இருந்தது அப்படின்னா அதை அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டோம், கீழே கொட்டாமலோ இருக்கலாம். உணவுப் பொருட்களை தயவு செய்து வீணாக்காதீங்க. எங்கேயோ நமக்கு தேவையில்லாத பொருள் அப்படின்னு நம்ம நினைக்கிறது இன்னொருத்தனுக்கு ரொம்ப அத்தியாவசியமான பொருளாக மாறி இருக்கு. அட்வைஸுங்கிறது அடுத்தவங்களுக்கு எளிமையாக கொடுத்துடலாம், நமக்கு நாமே அதை ஏற்றுக்கிட்டு அதை செய்கிறதுங்கிறது தான் ரொம்ப பெரிய அளவில் முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த வகையில் தனி மனித ஒழுக்கத்தையும் தனித்துவமான அடையாளத்தையும் தொடர்ச்சியாக மனிதாபிமானத்தையும் மட்டுமே உலகம் முழுவதும் கொண்டு சேர்க்கக்கூடிய ஒப்பற்ற பணியில் சேகுவேரா வந்து தன்னுடைய நாட்டை மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த உலக நாட்டினுடைய மக்களையும் எப்படி தன்னுடைய சகோதர சகோதரிகளாக நினைத்தார்களோ அதை நோக்கிய இலக்கோடு பிரசாத் சிக்னேச்சர் தொடர்ந்து வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கிறது. அதற்கு உங்களுடைய பேராதரவை கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். மிக்க நன்றி உறவுகளே. என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். குறைந்த விலையில் தரமான பொருட்களால உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமா கட்டி கொடுக்கறாங்க கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். அதோட இன்டீரியர் டிசைனால உங்களோட வீட்டை அழகாக்குறாங்க நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். ரெசிடென்சியல் அண்ட் கமர்ஷியல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சூப்பர்வா இருக்கணும்னா தொடர்புக்கு 72907999. நீங்க நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 9449359924 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க.